சினிமாவினுடைய போகம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தை பாதிச்சிருக்குன்னு பாருங்களேன். ஜும்மாவுடைய நேரம் தொழுவ போகாமல் ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். படம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவர் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜாலியாக பார்த்தேன். அண்ணாச்சிக்காண்டி வந்து பார்த்தேன். நல்லா ரொம்ப படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னமோ நினைச்சேன் வெள்ளிக்கிழமை தொழுவ கூட மிஸ் பண்ணி வந்து படம் பார்த்தேன். அல்லாஹ்வுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. போங்க, படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஓடும். அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தே வச்சுருக்கான், ஒரு அத்தியாயமே இருக்குது, சூரத்துல் ஜும்மா அப்படின்னு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள்ங்கிறான். வியாபாரத்தை கூட விட்டு விடுங்கள்ங்கிறான். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு போய் திரையரங்குக்கு போய் திரைப்படத்தை பார்த்து விட்டு அதை பெருமையாக பேசிட்டு போகிறாங்க பாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இஸ்லாமிய சமூகம் எந்த அளவிற்கு சினிமாவினுடைய போகத்தில் மூழ்கி இருக்கு பாருங்கள். நம்ம நேசிக்கணும், ஆனால் யார் பின்னாடி போய் நிற்கிறோம்? நபி அவுலாவில் முக்மினின் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முக்மின்களுக்கு தங்களின் உயிரையும் விட மேலானவர். அப்படிப்பட்ட தூதரை நேசிப்பதை விட்டு ஒரு சினிமாவின் கூத்தாடி பின்னால் போய் இஸ்லாமிய சமூகம் வீழ்ந்து நிற்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். மீண்டு வந்துடுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டு விடுங்கள். உங்களினுடைய நாளை மறுமையினுடைய நிலை மிகவும் மோசமாகிரும். அல்லாஹ்